கன்னிராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை தானுங்க இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கன்னிராசிக்கு 10வது பாவகன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வந்திருக்கிறது சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுபோக வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி சித்திரை மாதம் 31ஆம் தேதி அன்று கன்னிராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு வந்துட்டு சுபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழல். 10வது பாவகத்தில் குரு பகவான் வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சில ஜோதிடர்கள் சொல்வது உண்டு. ஒரு விஷயம் தயவு செய்து புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு கிரகம் பயிற்சி அடையுதுன்னா அந்த கிரகம் பயிற்சி அடையக்கூடிய தருணத்தில் மற்ற கிரக நிலைகளுடைய அமைப்பு என்னன்றது ஆராய்ஞ்சு சொல்லக்கூடியது தான் முழுமையான பலன்கள். இப்போது கன்னிராசிக்கு 10வது பாவகத்தில் குரு பகவான் வரக்கூடிய தருணத்தில் கன்னிராசியில் இருந்த கேது பகவான் விலக போகிறார். கன்னிராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானாதிபதி, 6வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஏற்கனவே பயிற்சியில் வந்துட்டு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்துட்டு கன்னிராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இருக்குது. அப்போது மற்ற கிரக அமைப்புகள் நமக்கு சாதகம், அதில் மாற்று கருத்து கிடையாது. வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும், வாழ்வாதாரம் முன்னுக்கு வரணும், வாழ்வாதாரத்தில் முன்னுக்கு வரணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். நம்மளால் செய்ய முடியலையே, வளர முடியலையே, வாழ முடியலையேன்ற ஆதங்கம் ஒரு சிலருக்கு இருக்கும். உங்களுக்கு ஆசை இருந்தாலும் சரி சாதிக்கணுன்ட்டு, இல்லை சாதிக்க முடியலையேன்ற ஆதங்கம் இருந்தாலும் சரி, இந்த தருணங்களில் நிச்சயம் சரிப்படுத்துவார் குரு பகவானுடைய அமைப்பு. அப்படி என்ன சரிப்படுத்த போகிறாரு குரு பகவான் அப்படின்னா, குரு பகவான் அதிசாரத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் உண்மையிலேயே கன்னிராசி நண்பர்களுக்கு மிக சிறப்பான காலகட்டமாக இருக்கும். அதுபோக தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய குரு செவ்வாவுடைய சாரத்தில் தானுங்க முதல்ல வராரு. மிருகசீரிச நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருந்தவர் மிருகசீரிச நட்சத்திரம் 3வது பாதத்துக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்குறார். தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்குறார். சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த நேரத்திலேயே நிச்சயமாக நீங்கள் சாதிக்கலாம். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியும், எல்லா நேரத்துலையும் முடியும், பார்த்துக்கிடுங்க. ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது. ஒரு சிலரால் ஒரு சில நேரத்தில் தான் முடியுது. கன்னிராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 2025வது வருடம் மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்துக்கு பல தருணங்களில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும், பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் 1லிருந்து தான் மேலே வந்திருந்திருக்கும். அப்பனால் வளர்ந்துட்டேன், தாத்தனால் வளர்ந்துட்டேன், இது மற்றவங்களுக்கு வேணும்னா பொருந்தும், நிச்சயமாக அந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பொருந்தாதுங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படின்னா, தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு தான் மேலுக்கு வரக்கூடிய இடத்துல இந்த கன்னிராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருக்கிறாங்களே தவிர சொகுசாக வாழ்ந்துட்டனுங்க அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக என்னுடைய ஆய்வு பிரகாரம் இல்லைங்க. எத்தனையோ கன்னிராசியில் பிறந்த ஜாதகங்களை நான் பார்த்துருக்கேன். 1லிருந்து தான் 10க்கு வந்திருந்திருக்காங்க. உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகம் ஜீவனம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் சுபஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கறது நமக்கு அதிர்ஷ்டம். 10வது பாவகத்தில் குரு பகவான் இருப்பதால் கண்டிப்பாக உங்களுடைய வேலையில் மாற்றங்கள் வரும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் ஒரு ஐடி நிறுவனங்களில் வேலை செய்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த வேலையில் கட்டாயம் கண்டிப்பாக மாற்றங்கள் வந்தே தீரும். இப்போ வரலனாலும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து
டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய வேலை வாய்ப்பில் மாறுதல் நிச்சயமாக வந்தே தீரும். அதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. எழுதி வச்சுக்கோங்க, அது நடக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான பிராத்தத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு சுய தொழில் செய்யறதுக்கான நேர காலங்களை கொடுக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி நீங்கள் இருந்தாலும், கிணத்து தண்ணி மாதிரி நீங்கள் இருந்தாலும், அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி ஆற்று தண்ணி மாதிரி ஓட போகிறீங்க. இதில் மாற்று கருத்து கிடையாது. சார், எதனால் இப்படியெல்லாம் பலன் இப்படி சொல்கிறதுக்கு என்ன சார் காரணம்? நிறைய காரணங்கள் இருக்குங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த இணையதளம் வந்ததுக்கப்புறம், யூடியூப் வந்ததுக்கப்புறம் ஒரு ஜோதிடர் இல்லை 1000 ஜோதிடர்கள் இருக்காங்க. சொல்கிற பலன் நடக்கலைன்னா நம்ம என்ன கேள்வியை கேட்க போகிறோம்? இல்லையா? பார்க்குறோம், சொல்கிறது நடந்தால் அடுத்த மாதம் நம்ம பார்ப்போம். இல்லை அப்படின்னா மேலே தள்ளிட்டு போயிட்டே இருந்துடும். இல்லையா? இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஆதாரம் இருக்கணுங்க. ஜாதகத்தில் 2 விஷயம். ஒன்று தொழில் காரகன், 2வது தனகாரகன். தனகாரகன் அப்படின்னா எல்லாருக்குமே, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் தனகாரகன் அப்படின்னா குரு தான். தொழில் காரகன் அப்படின்னா சனி. இது எல்லாருக்கும் பொருந்தும். தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் தனகாரகன் மேலே, சனி பகவான் குரு பகவானுடைய ராசியில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். இப்போ சனி பயிற்சி ஆச்சு பாருங்க. சனி பகவான் 7வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். தொழில்காரகனுக்கு வீடு கொடுத்த தனகாரகன் சொல்லக்கூடிய குரு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி லாபஸ்தானத்தில் வந்து உச்சம் ஆயிட்டு ஆட்சின்னு சொல்லக்கூடிய 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு 7வது பாவகம் குரு பகவான் இருக்கிற இடத்துக்கு, இருக்க போகிற இடத்துக்கு 9வது பாவகம் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பார். என்னைக்கு நடக்க போகுது இந்த அதிசயம்? அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி நடக்க போகுது. அப்போது ஏற்கனவே தனகாரகனுடைய வீட்டில் தொழில்காரகன் இருக்கார் சனி. ஒரு 60% நமக்கு பலன் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 100% பலன் கொடுப்பார். அந்த நேர காலங்கள் தான் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். சில பேருக்கு நிறைய திறமை இருக்கும், ஆனால் அந்த திறமையை வெளிக்காட்டுறதுக்கு உண்டான நேரம் இருக்கணும் இல்லையா? சந்தர்ப்பம் தருணம் இல்லையா? சந்தர்ப்பம் இருந்தால் தானே ஒருத்தரால் என்ன முடியும் என்ன முடியாது அப்படின்ட்டு அவரால் வெளிக்காட்ட முடியும். சந்தர்ப்பமே இல்லாமல் ஒருத்தருடைய திறமையை வெளிக்காட்ட முடியாது இல்லையா? அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் உங்களுடைய சங்கதிகளுக்கு பிரமாதமான ஒரு நேரமாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, அதாவது எங்கள் தாத்தா என்றைக்கோ சம்பாரித்து வச்சார், அதை வச்சு நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், எங்கள் அப்பா என்றைக்கோ சம்பாரித்து வச்சார், அதை வச்சு நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க இல்லையா? கன்னிராசியில் பிறந்தவங்க நான் சொல்கிற காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுடைய சங்கதிகளே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்துரும். சரியா? இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் மீண்டும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு மறுபடியும் வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். ஒரு தலைமுறை. அது 30 வருஷம் கழித்து யார் இருக்கா யார் இல்லைன்றது தெரியாது. அதனால் வரக்கூடிய சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. தனகாரகன் சொல்லக்கூடிய குரு 2வது பாவகத்தை பார்க்கறதுனால கடனை கட்டுவீங்க. பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சீராகும். வாகனம் வாங்குகிற மாதிரி சில நண்பர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். வாங்கின மண்ணு மனையில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான நேர காலங்களை கொடுக்கும். அடமான வச்ச பொருளை மீட்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க,
கணவன் மனைவி மீண்டும் இணையறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துரும். இல்லை நிரந்தரமாக பிரிஞ்சு போனவங்களுக்கு மறுமணத்தை ஏற்படுத்தி வைக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில். ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக போய்கிட்டு இருக்குதுங்க. 9வது பாவகத்தில் குரு வந்தால் ஆஹா ஓஹோன்னு பலன் சொன்னாங்க, ஒன்றுமே எனக்கு நடக்கலைங்க. ஆனால் 9வது பாவகத்தில் குரு வந்ததால் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு அனுபவம் நிறைய வந்திருக்கும். யாரு கூட சேரணும், யாரு கூட சேரக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. நிஜமாக சொல்கிறேனுங்க, காசு பணம் கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருந்துருக்காது. போன ஒரு வருஷத்தில் மிகப்பெரிய அனுபவங்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த அனுபவங்களே போதுமானது. உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வை பார்க்கக்கூடிய சூழலில் பிரமாதமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அந்த அனுபவமே போதுமானது. வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஆதாரம் என்னன்றது சொல்கிறேன். கடனை நீங்கள் கட்டிவிடுவீங்க, மன அழுத்தம் நீங்கிவிடும், நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து விடுவீங்க அப்படின்றதுக்கு ஆதாரத்தை நான் சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானம் ஒரு மனுஷனுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ராசிக்கு 10வது பாவகத்தில் வரக்கூடிய குரு பகவான், வந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தையும், உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தையும், உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தையும் பார்க்குறார் குரு பகவான். 6வது பாவகத்தை குரு பகவான் பார்க்குறாருன்னா 6வது பாவகத்தில் ராகு வரப்போகிறார். குரு சண்டால யோகம் ஏற்பட போகுது. ஒன்று, குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் அதே இடத்துல சனி பகவானுடைய பார்வையும் படுது. தனகாரகனும் தொழில்காரகனும் சேர்ந்து சுபஸ்தானத்தை பார்க்குறார். பிரமாதமான நேரம். இதே தருணத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு சனியுடைய வீட்டை பார்ப்பதும், சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டை பார்ப்பதும் உண்டான பரிவர்த்தனை இதுதான். கும்பராசி, அதை கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தை குரு பகவான் பார்ப்பார். அது சனி பகவானுடைய வீடு. சனி பகவானுக்கு வீடும் கொடுத்து சனி பகவானுடைய வீட்டையும் பார்க்குறாரு குரு. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டையும் பார்க்குறார். அற்புதமான பரிவர்த்தனை. அதுவும் அதிசாரத்துக்கு போகும்போது குரு சனி பகவானுக்கு வீடும் கொடுத்துட்டு தன்னுடைய பார்வையாலும் பார்க்க செய்வார். அது பிரமாதமாக இருக்கும். அப்போது கன்னிராசியில் பிறந்தவங்க இது சங்கடப்படுற நேரம் கிடையாது. சத்தியமாக சொல்கிறேனுங்க, சங்கடப்படக்கூடிய நேரம் கிடையாது. சந்தோஷப்படக்கூடிய நேரமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதை விட இன்னொரு வார்த்தை சொன்னால் தான் அதுக்கு சரியாக இருக்கும். இது நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய நேரம் சொல்கிறத விட சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். ஒரு மனுஷனுக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்படின்றது எப்பயாவது ஒரு முறை தான் கிடைக்கும். காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. அது ரெண்டும் போயிடுச்சுன்னா மறுபடியும் வராத விஷயம். அதனால் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திட்டிங்கன்னா சத்தியமாக கன்னிராசி நண்பர்கள் பிரமாதமான வாழ்க்கை வாழுவீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நேர காலங்களில் எங்கேயாவது போய் தாரவாத்துறாதீங்க. இப்போ நம்ம ஜாதகத்துக்கு எது தகும் எது தகாதுன்னு நமக்கு தெரியும். எந்த தொழில் செய்தால் சாதிக்க முடியும், இல்லை எந்த தொழில் செஞ்சால் சம்பாதிக்க முடியுன்றது உங்களுக்கு. சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் செய்கிறது, சாதிக்கிறது அப்படி கிடையாது. இந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தொழில் ஸ்தானாதிபதி யார், தொழில் ஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்குது, எந்த தசை நடக்குது, எந்த புத்தி நடக்குது, தனகாரகன் யார், தனஸ்தானாதிபதி யார், இந்த அமைப்புகள் மட்டும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் சுய ஜாதகம் 2%, வெறும் 2% உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் போதுமானது. 98% இந்த கோட்சார கிரக அமைப்புகள் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும். அதில் மாற்று கருத்து இல்லை. குரு சண்டால யோகமாக இருக்கட்டும், அதிசாரத்துக்கு வரக்கூடிய குரு பகவானாக இருக்கட்டும், தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்தை பார்க்குறதா இருக்கட்டும், சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு சுபஸ்தானத்தை பார்க்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு ஒரு அற்புதமான அனுகூலங்கள் கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கும்.
உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் நினச்சிக்கிடாதீங்க. இல்லை அப்படி நினைக்கிறீங்களா நினச்சிக்கோங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு உண்டான வார்த்தைகளை கூட நினச்சிக்கோங்க. ஆனால் நடந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்கள். ஒரு பானை சாதத்துக்கு ஒரு சாதம் தான் பதம், ஒவ்வொரு சாதமும் பதம் கிடையாது. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஒன்றும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். நேற்று மே 14 சித்திரை மாதத்துக்கு 31 குரு பகவான் பயிற்சி அடைஞ்சார். திருக்கணித பிரகாரம், வாக்கிய பிரகாரம் கிடையாது. இந்த ஒரு வருட காலத்தில் கன்னிராசி நண்பர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு 6 மாதம் கழிச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சொல்ல வேண்டாம். ஏன்னா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை. உணர்ந்துட்டு சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கேன், அனுபவித்து நீங்கள் சொல்லுங்கள் நடந்தது அல்லது நடக்கலைன்ட்டு. இந்த பதிவு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக மிகவும் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இப்போ பண்ண வேண்டாம். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.